முருகனுக்கு கந்த சஷ்டிக்கு மாலை கட்டலான்னு எடுத்திருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். எப்படி செய்யணும்னா அந்த பாருங்களேன், தாமரைப்பூ எடுத்துக்கோங்க. தாமரைப்பூங்க கொஞ்சம் விலகி விலகி இருக்குல்ல, அந்த இதழெல்லாம் பறிச்சிடணும். ஏன்னா அது நீங்கள் எப்படி தான் மடித்தாலும் கீழே விழுகிற மாதிரி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் மடிச்சுக்கோங்க. இந்த இதழ்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ மாலை கட்டும் போது இந்த இதை இப்படி மடித்து இதை இப்படி மடித்து இதை நல்லா உள்ளே கொண்டு போயிருங்க. அடுத்து இதை இப்படி மடித்து இதை இப்படி மடித்து நல்லா உள்ளே கொண்டு போயிருங்க. அப்புறம் திருப்பி இது எது வரைக்கும் இப்படி மடித்து கொண்டு போகணுன்னா, சின்ன இதெல்லாம் இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு சின்ன இதழ் வர வரைக்கும் மடிச்சுக்கோங்க. மடித்து கொண்டு போயிட்டே இருங்க. அழகாக வரும். பழகிட்டோன்னா அவங்க பூக்கடையிலலாம் பாருங்கள், வேகமாக செய்வாங்க. ஒரு மாலைக்கு 51 பூ. அந்த 51 பூவை இங்கிட்டு 20 இங்கிட்டு 20 வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்ப்பாங்க. அந்த ஒரு பூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம செவ்வந்தி ரோஜா பூவெல்லாம் வச்சு சென்ட் மாதிரி பண்ணி அதோடு சேர்த்து இந்த பக்கமாக ஒரு முடிச்சு அந்த பக்கமாக ஒரு முடிச்சு போட்டு மாலையாக்கிடுவாங்க. எப்பயுமே மாலை கட்டும் போது இப்படி ஒரே மாதிரி 2 தான் கட்டி சேர்க்கணும். அப்படின்னா தான் கவுந்து இருக்காது தாமரைப்பூ. இப்படி கையை வச்சு விலக்கி விட்டுட்டு இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பை உடைச்சிருங்க. பாருங்கள், அடுத்த பூவையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக மடிச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள். தனித்தனியாக கட்டிட்டோம். தனித்தனியாக காட்டு வள்ளி.